ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எங்கள் அப்பாவே என்னை கூட்டிட்டு போக சொல்லும்போது அவர் தான் இன்னொரு ஃபேமிலின்னு செட்டில் ஆயிட்டார் இல்லையா, வந்து போகிறது அவருக்கு ஒரு பெரிய பேர்டன் இல்லையா. வந்ததுக்கப்புறம் குட்டி சேர் ஒன்று இருக்கும் என் சைஸ்ல வீட்டில், அந்த சேரில் என்னை உட்கார வச்சுட்டு அதோட பெஞ்ச் ஒன்று உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வா, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வான்னு ஆர்டர் பண்ணுறாரு. அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து அப்படி டப்புன்னு அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, இனிமேல் இதுதான் உன் பிளேட்டு, இதுதான் உன் கிளாஸ், இதில் தான் நீ குடிக்கணும், அந்த மருந்து பாட்டில் வச்சுட்டு இதில் தான் நீ குடிக்கணும், வேறு எதையும் நீ டச் பண்ணக்கூடாது. ஒரு ஃபீமேலாக இருந்தால் நடக்கக்கூடிய மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் செக்ஷுவல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், அந்த செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது இருக்கும். நான் எந்த விதத்தில் விதிவிலக்கு ஆகிட போகிறேன், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறதுனால அதையும் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு கார்பரேட்டில் அது நடந்திருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிளட் டெஸ்ட் தேவைப்படலைன்னு அவங்களாவே சொல்லிவிட்டு, உங்களுக்கு பிசிஓஎஸ் தான் ஆக்ட் பண்ணுது, பீரியட் ஆகிறதுக்காக டேப்லெட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 10 டேஸ்க்கு டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த டேப்லெட்ஸை நான் சாப்பிட்டேன். ஐ வாஸ் ஸ்டில் ப்ரெக்னென்ட். பீரியட்ஸ் ஆகிறதுக்கான டேப்லெட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் அதை சாப்பிட்ருக்கேன். ஒரு டாக்டரை நம்பி தானேங்க போகிறோம். லைஃப் இஸ் வெரி க்ரூவல், லைஃப் இஸ் ரியலி வெரி பேட். இட் கேன் புட் யூ டவுன், இட் கேன் ஸ்மாக் யூ டவுன். எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் அடிச்சு கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை புஷ் பண்ணி, அப்போ உங்களை மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து தான், அந்த தைரியம் தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு. இன்க்ரிமெண்ட் கிடச்சிது, ஸோ அதை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நான் ஒர்க் அப்படி தாங்க பண்ணுவேன். எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபுல்லாக இறங்கி பண்ணணும்னு நினைப்பேன். என்னோட 100% கொடுக்கணும்னு நினச்சி நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு நான் கொடுத்த விலை ரொம்ப பெருசு. ஸோ அந்த டாக்டர் அப்படி பண்ணியிருந்தில்லைன்னா, ஐ டோன்ட் நோ, பை திஸ் டைம் மே எண்ட்லேயோ இல்லை ஜூன் பிகினிங்லேயோ எனக்கு ஃபுல்லாக ஒரு குழந்தை கிடச்சிருந்துருக்கும். என்ன கேட்கணும் அப்படிங்கிறதே நான் வேர்ட்ஸ் தேடிட்டு இருக்கேன், என்ன பேசணும் அவங்க கிட்ட அப்படி. இல்லைங்க, இருக்கு. என்னன்னா, என்னோட இவ்வளோ கஷ்டத்துலையும் என் லைஃப்ல என் ஸ்கின் கண்டிஷனை பற்றி என்கிட்ட பேசாத, என்னை பெட்டராக ட்ரீட் பண்ண, பெட்டராங்கிறத விட என்னை எல்லார் மாதிரியும் ட்ரீட் பண்ண ஒரு பர்சன் இருக்காங்க, என் கூட பிறந்த என் தங்கச்சி. நான் யார்கிட்டையும் வந்து இதை எந்த இன்டர்வியூஸ்லையும் நிறைய பேசினது, எங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ராப்போர்ட் அப்படிலாம் கிடையாது. அது broken family is like that only. We don't get along, that's there always. But then she was the only person who never spoke about it, who never brought it up. எங்களுக்கு சண்டையே நடந்தாலும் சண்டையை பற்றி தான் சண்டை போடுவோமே தவிர, என்னை பற்றியோ என் கண்டிஷனை பற்றியோ அவளை பற்றியோ அவள் கண்டிஷனை பற்றியோ அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பேசிக்கிட்டு இந்த டேமேஜ் பண்ணிக்கிட்டு சண்டைலாம் போட்டது கிடையாது. இப்போ என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து he chose to fall in love with me. He chose me. Like, it was, he could have not, chosen. நீங்க சொல்ல எனக்கு புரியுது. பெட்டர் வேற ஒரு பொண்ணை கூட பார்த்துருக்கலாம். பட் he fell in love. நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே லவ் பண்ணது. ஆனா உங்க தங்கச்சி வந்து கூட பிறந்து உங்களோட எல்லா சிச்சுவேஷனும் இருந்து உங்களை பார்த்தவங்க, கரெக்டா? கண்டிப்பா. இதான சொல்ல வந்தீங்க? அது 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 ஒரு விஷயமாவே அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்க குழந்தையா இருந்ததுலேருந்து வளர்ந்தது வரைக்கும் ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணலை. அப்பாலாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருனா, இந்த டியூபர்குலோசிஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு உயிரிழ கொள்ளக்கூடிய வியாதி. அதோடைய இனிஷியல் கண்டிஷன் வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு, ரொம்ப சின்ன வயசில் வந்துச்சு. அப்போது என்ன, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஏர்லி மார்னிங்கில் தான் அங்கே போகணும், ஸ்கூலுக்கு முன்னாடியே போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எங்கள் அப்பாவே என்னை கூட்டிகிட்டு போக சொல்லும்போது அவர் தான் இன்னொரு ஃபேமிலின்னு செட்டில் ஆயிட்டார் இல்லையா, வந்து போகிறது அவருக்கு ஒரு பெரிய பேர்டன் இல்லையா. என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் முடியுது, எல்லாம் ஓகே. வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி சேர் ஒன்று இருக்கும் என் சைஸ்ல வீட்டில், அந்த சேரில் என்னை உட்கார வச்சுட்டு அதோட பெஞ்ச் ஒன்று உட்கார வச்சுட்டு அவர் வந்து தனியாக இன்னொரு சேர் போட்டு உட்காந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வா, ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வான்னு ஆர்டர் பண்ணுறாரு. அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து அப்படி டப்புன்னு அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, இனிமேல் இதுதான் உன் பிளேட்டு, இதுதான் உன் கிளாஸ், இதில் தான் நீ குடிக்கணும், அந்த மருந்து பாட்டில் வச்சுட்டு இதில் தான் நீ குடிக்கணும், வேறு எதையும் நீ டச் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னை சொல்கிறாரு. ஐ ஷுட் பி லைக் வாட், என்னை ஒரு 9 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரில எனக்கு எக்ஸாக்டாக. பட் அது என்ன கலர், அந்த என்னை சுற்றி இருந்த கலர்ஸ் வரைக்கும் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு ஹிடியஸான ஒரு அவ்வளோ அதெல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னும் போது என்னை என் கூடவே வளர்ந்த அவளை மாதிரியே என்ன ட்ரீட் பண்ண ஒரு பர்சன் என்னோட கூட பிறந்த தங்கச்சி. யா, வெரி ஸ்வீட். அவங்கள பற்றி சொல்லும் போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அது நல்லா இருக்கு கேட்கும் போது. அண்ட் நம்ம
நிறைய விஷயத்தை பத்தி பேசணும். நீங்க மீடியா இருந்த பத்தி பேசணும், அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில பத்தி பேசணும், ஃபேமிலி பத்தி பேசணும், அண்ட் ஒர்க்கிங் இன் கார்ப்பரேட். அது உங்களுக்கு எப்படியா டிஃபிகல்ட்டா இருந்திருக்கா? Corporate, another industry where abuses can happen, another sector where you can be ill-treated, mistreated, you can be put down for various reasons. நார்மலாக இருக்கிற எல்லா நார்மல் பீப்புளுக்குமே நடக்கும்போது நான் நார்மல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்க்குறவங்க பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இல்லை அப்நார்மலாக இருக்குங்கிறதுக்காக நான் அப்நார்மல்னு கிடையாது. அவங்க அப்படி பார்த்து என்னை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா தட்ஸ் தேர் ஃபால்ட், ரைட்? அதே மாதிரி ஒரு ஃபீமேலாக இருந்தால் நடக்கக்கூடிய மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் செக்ஷுவல் அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ், அந்த செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது இருக்கும். நான் எந்த விதத்தில் விதிவிலக்கு ஆகிட போகிறேன், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறதுனால அதையும் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு கார்ப்பரேட்டில் அது நடந்திருக்கு, சின்ன வயசுலேயும் நடந்திருக்கு, குழந்தையிலையும் அது நடந்திருக்கு. நான் நீங்க இன்டர்வியூஸ்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது சின்ன வயசுலயே ஒரு மிகப்பெரிய ட்ராமாவா இருந்திருக்கும். அது இப்போ நம்ம ஆல்ரெடி லைஃப்ல நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு பர்சனுக்கு திருப்பி ஒரு விஷயம் நடக்கும் போது நீங்க எப்படிங்க இது எத்தனையும் பார்த்து சர்வே பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்றீங்க? Harsh reality, life is cruel, life is very cruel, life is really very bad. It can put you down, it can smack you down. எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் அடிச்சு கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை புஷ் பண்ணி, அப்போ உங்களை மேலே எடுத்துகிட்டு வந்து, அப்போ உங்களுக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு தோண வைக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து தான், அந்த தைரியம் தான் என் ஹஸ்பண்ட். எனக்கு அந்த லவ் எனக்கு இருக்கு. நான் என் லைஃப்பை சர்வைவ் பண்ணுறேன், இந்த க்ரூவல்ட்டியை நான் சர்வைவ் பண்ணுறேன். நைஸ். ஐ திங்க் நீங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது whenever you tell my husband அப்படின்னு சொல்லும் போது உங்க கண்ணிலையும் சரி உங்க ஃபேஸ்லயும் சரி உங்களையே அறியாம ஒரு ஹாப்பினஸ் வருது. தேங்க்யூ. ஐ திங்க் தட் இஸ் a cutest thing he gave for you. I think என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ங்கிறது அதுதாங்க. இப்போது என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூன்னு நீங்கள் உட்கார வச்சு கேள்வி கேட்கும்போது அடுத்து என்ன பண்ணுறீங்க லைஃப்பில், அடுத்து உங்கள் கரியரில் என்ன பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் என்ன கோல் இப்படின்லாம் கேட்கும்போது தட்ஸ் ஆல் சம்திங் தட் ஐ ஹாவ் டு டூ வித் மை லைஃப். That's a part of life. That's not my entire life. But what I feel about my life, what I go through in life is my life. It's the actual life. Because கடைசி காலத்தில் நான் எடுத்துகிட்டு போகிறது மெமரிஸ். என்னை நல்லா ஃபீல் பண்ண வைக்க போகிறது என் ஜேர்னி. அதை நான் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், என் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னோடய க்ரெடென்ஷியல்ஸ், என்னோட அக்ரிலேட்ஸ், என்னோட மெடல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்னா அது ரொம்ப ப்ரெஷஸான விஷயம் இல்லை. அண்ட் வேறு என்ன இருக்குங்க லைஃப்பில்? அழகாக ட்ரெஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ஊர் சுற்றி பார்க்கணும், பிடிச்சவங்களோட வாழணும், பிடிச்ச வேலையை செய்யணும். இதுக்கு மேலே வேறு என்ன நம்மளுக்கு பண்ணிக்க முடியும் லைஃப்பில், இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் நான் லக்கிலி நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். என் கஷ்டங்களெல்லாம் எனக்கு அதை கற்றுக் கொடுத்துச்சான்னு எனக்கு தெரியாது. என் ஜேர்னி இப்படி தான் இருக்கணும்னு நான் எந்த பிளானும் பண்ணலை. பட் நான் அனுபவித்த எல்லா விஷயத்துலேயும் ஒன் ஆஃப் த விஷயம் என்னோட தனிமை. நான் கான்ஃபிடென்ட்டான ஆள், என்னால் பார்த்துக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது, என்னால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு, என்னடா இது ஒரு பெரிய விஷயமான்னு நான் நினச்சிக்கிறேன். இதெல்லாமே எனக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னும்போது அதெல்லாம் முடிஞ்ச எனக்கு வலி கஷ்டங்கிறதும் இருக்குல்ல, அதை தாங்கவும் ஒரு இடம் வேணும், அதுக்கும் நான் கொண்டு போய் கொட்டுறதுக்கும் எனக்கு ஒரு விஷயம் வேணும்ல. அது எனக்கு வேணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வெக்கப்படாமல் கேட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு நான் பண்ணிக்கிட்ட நல்ல விஷயம் அதுதான். அண்ட் தட்ஸ் லவ். ஸோ ஐ வுட் என்கரேஜ் எனிஒன் டு ஃபால் இன் லவ். லைஃப் மேலேயோ லவ் வரணும், லைக் கரியர் மேலே லவ் வரணும், நம்மளுக்கு பிடிச்சவங்க மேலே லவ் வரணும், நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்கங்கிறத தாண்டி அந்த பர்சனுக்காக அந்த பர்சன் மேலே லவ் வரணும். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா ஈவன் த க்ரூவல் லைஃப் கேன் லுக் பியூட்டிஃபுல். நிஜமாவே நிறையா லவ் பார்த்துருக்கேன், நிறையா லவ் இவங்க கூட பேசியிருக்கேன். பட் ரொம்ப அழகா இருக்குங்க லவ். ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க, நான் தான் சொல்லுவேன், பத்திரமா வச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய வளருங்க, ஹாப்பியா இருங்க. அது ஒரே ஒரு விஷயம் தான். ஐ ஆல்வேஸ் ஸ்டே ஃபார் யூ. ஸோ எவ்ரிதிங் நம்ம நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் கெட் டு நோ அபவுட் யூ. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ வாட் இஸ் யுவர் ஹாப்பினஸ் தேன் யுவர் ஹஸ்பண்ட்? எது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்லுங்க. எது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கிறீங்களா? லைக் ஃபியூச்சரிஸ்டிக்கா கேக்குறீங்களா? எப்படி இருந்தாலும் ஓகே. இந்த விஷயம் எனக்கு இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு அது இருக்கா?
தெரியல. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு கிடைச்ச வரைக்கும் இதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு எனக்கு தெரியல. அதுதான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னேன்ல. அந்த மாதிரி ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு. மிஸ்கேரேஜ் ஆச்சு. ஒரு ஒரு டெரிபிளான மிஸ்கேரேஜ் ஆச்சு. அந்த ஒரு அது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கஷ்டப்பட்டேன். எந்த அளவுக்குன்னா, நான் நானாகவே இல்லை. நான் ரம்யா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற ரம்யாவாவோ ஆஃப் ஸ்க்ரீன் ரம்யாவாவோ இல்லாமல் ரம்யாவுக்கு ஆப்போசிட்டான ஒரு பர்சனாக நடந்துக்கிட்டு இருக்கேன். முடியாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன். அப்போ என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து என்னை பார்த்துக்கிட்டு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துக்கிட்டப்போ, இதுதான் ஃபேமிலி, இதுதான் வந்து அன்பு, இதுதான் வந்து இது இருந்தால் என்னத்தை வேணாலும் தாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா தைரியம் கிடச்சப்போ அந்த ஃபேமிலி எனக்கு வேணும்னு லைக் ஆசை வந்துருச்சு. ஸோ ஒரு பாப்பா குழந்தை வேணும். கியூட். அது கண்டிப்பா ஐ திங்க் அதான் உங்களோட லவ்வோட ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும்னு நான் நம்புறேன். ட்ரூ. யா, பிகாஸ் மிஸ்கேரேஜ் அப்படிங்கும் போது அது நம்ம ரொம்ப நிறைய யோசிச்சிருப்போம், அந்த ஃபீல் இருந்திருக்கும். How did you manage that to come out? You want me to say that? I will say it, no problem. But again, a kind request, கட் பண்ணாமல் போட்டுருங்க. Sure, sure. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயமே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. மிஸ்கேரேஜ் ஆகிற வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. என் தப்பும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னென்னா ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்த பீரியட் அது. மேரேஜ் புதுசில் நாங்கள் அந்த கோவிட் டைம்லலாம் எங்களை நாங்களே தெரிஞ்சுக்கிட்ட பீரியட்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்களை நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். ஃபெயில் ஆயிடுச்சு. ஹியூஜ் லாஸ். அதை பேர் பண்ண முடியாதப்போ வேலை பண்ணி தான் ஆகணும் சர்வைவலுக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது, பேஷனாக சர்வைவலான்னு வரும்போது ஐ கேவ் ஹிம் a choice to make. Like I made the choice for the both of us that he goes with the passion and I stick to corporate to make money அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த வேலை மேலே நான் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ என்னை நான் முழுசாக பார்த்துக்காம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஒன் திங், அந்த பிஸ்னஸ் இருந்த டைமில் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆல் ஆஃப் அ சடன் லைக் எக்ஸ்பெக்டே பண்ணல, எதுக்கு நடந்துச்சுன்னே தெரியலன்ற மாதிரி உடம்பு முடியாமல் போச்சு. எங்களுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா வந்து அகேன் பொய்யா சொன்னாங்க டாக்டர்ஸ். அது இல்லைன்ற இன்னொரு டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சோம். இதெல்லாமும் நடந்துச்சு. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நான் அனுபவிக்காத கஷ்டமே இல்லைங்க, சொல்கிறேனே. அப்போ வந்து எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது, GERD இருக்குது, ஸ்பைனல் கார்டில் ஏதோ ஒரு ஸ்பைனல் கார்டில் டிஸ்க் ஏதோ மூவ் ஆயிருக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, மினிமலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் இவ்வளோ கண்டிஷன்ஸ் சொல்லிட்டாங்க. ரொம்ப சிக் ஆகிட்டேன். அவன் சிக்னஸ் அப்போயே என் ஹஸ்பண்ட் சிக்காக இருந்தப்பையும் அவன் என்னை பார்த்துக்கிட்டான், நான் அவனை பார்த்துக்கிட்டேங்கிற மாதிரி எங்களுக்கு நாங்கள் தான் சப்போர்ட்டுன்னு இருந்தோம். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, பிசிஓஎஸ் அப்படின்னும் போது இட்ஸ் லைக் தி கான்ட்ரசெப்டிவ் தட் யூ ஹேவன்ட் ஆஸ்க்ட் ஃபார், ரைட்? அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் நம்மளுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக இருந்த டைம். அட் த சேம் டைம் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் இருக்குது. இஸ் ஜூனியர் டயபெட்டிக், இன்சுலின் டிபெண்ட். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசை தேத்திக்கிட்டு அப்படியே லைஃப்பை பார்க்கணும், யோசிக்கவே ப்ராசஸ் பண்ணவே டைம் இல்லைங்கிற பீரியடில் வேலைன்னு கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோன்னும் போது திடீர்னு மறுபடியும் நான் சிக்காக ஆரம்பித்தேன். என்னால் வேலையை விட முடியாது. வேலையை விட்டுட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ சிக்காக ஆரம்பிச்சிட்டப்போ அதுதான் திரும்ப ஒர்க் ஆகுது, லைக் GERD தான் திரும்ப ஆக்டிவேட் ஆகுது, திரும்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறது, அந்த மாதிரியே மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்ட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் தென் ஒரு டவுட்டுன்னு வந்தப்போ நான் வீட்லேயே கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணப்போ இட் வாஸ் நெகட்டிவ். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். என் செகண்ட் ஒப்பீனியனா எதுக்கும் இருக்கட்டும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னப்போ ஒர்க் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் 300 தான் ஃபீஸ்ன்னு சொன்னாங்க. பட் எங்ககிட்ட 300 தாண்டி பை கேஷாக அண்டர் த டேபிள் மாதிரி 1000 rupees வாங்கினாங்க. மெடிசன் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 கிட்ட செலவு பண்ணுங்க. எனக்கு பணத்துக்காக நான் இதை சொல்ல வரல.
எனக்கு வேஜினல் எக்ஸாம் பண்ணாங்க. பண்ணிட்டு எனக்கு என்ன சிம்டம்ஸ்ன்னு எல்லாமே கேட்டாங்க. நான் எல்லாமே சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் அவங்கக்கிட்ட எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டேன். தேவையில்லை, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ட்டு ஷீ ரைட் அவுட் டோல்ட் மீ that I wasn't pregnant and that I don't need a blood test at all. And sorry. ஸோ அந்த டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிளட் டெஸ்ட் தேவைப்படலைன்னு அவங்களாவே சொல்லிட்டு, உங்களுக்கு பிசிஓஎஸ் தான் ஆக்ட் பண்ணுது, பீரியட் ஆகிறதுக்காக டேப்லெட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 10 டேஸ்க்கு டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த டேப்லெட்ஸை நான் சாப்பிட்டேன். ஐ வாஸ் ஸ்டில் ப்ரெக்னென்ட். பீரியட்ஸ் ஆகிறதுக்கான டேப்லெட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் அதை சாப்பிட்ருக்கேன். ஒரு டாக்டரை நம்பி தானேங்க போகிறோம். நான் கேட்குறேன், என்னோட ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கேட்குற டெஸ்ட்டை நான் பே பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் என் கூட தான் இருக்கார். அங்கே என் கன்சல்டேஷன் ரூமில் நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். நாங்கள் பேசுகிறோம் போது எங்களுக்கு வேணுங்கிறத கேட்கணும், டாக்டர் செய்யணும். இல்லை வேணான்னு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஷி ஹேஸ் டு பி ஷுர், ரைட்? நவ் த லாஸ் இஸ் மைன். ஹவு வுட் ஐ ப்ரூவ் தட்? ஹவு வுட் ஐ எவர் நோ தட் தோஸ் டேப்லெட்ஸ் வேர் நாட் த ரீசன் ஃபார் மை மிஸ்கேரேஜ்? எனக்கு தெரியாதில்ல. ஐ வில் நெவர் நோ. அதுக்கப்புறம் 3 மாதமும் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்திருக்கேன், எனக்கு தெரியலை. ஓகே, டாக்டர் சொன்னாங்க லேட் ஆகும், பீரியட் அகேன் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ வந்துடும் நாங்கள் இருந்துக்கிட்டே இருந்தோம். ஐ couldn't. அப்போ தான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது ஒர்க்கில். மல்டிபிள் ப்ராசஸை ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டியதுக்காக நான் நிறைய ஏறி இறங்கி போயிட்டு வந்துட்டு ஓவர் ட்ராவல், ஓவர் டைம் ஒர்க்கிங்ட்டு ஃபுல் டைமாக நான் அதுலேயே இருந்துட்டேன். எனக்கு அப்போ தான் வந்து இன்க்ரிமெண்ட் கிடச்சிது. ஸோ அதை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நான் ஒர்க் அப்படி தாங்க பண்ணுவேன். எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபுல்லாக இறங்கி பண்ணணும்னு நினைப்பேன். என்னோட 100% கொடுக்கணும்னு நினச்சி நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு நான் கொடுத்த விலை ரொம்ப பெருசு. மிஸ்கேரேஜ்க்கு அப்புறமா என்னால் பேர் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதுதான் நான் மென்ஷன் பண்ண ஹெல்த் இஷ்யூஸ், பர்சனல் ரீசன்ஸ், ஒர்க் இது பண்ணதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டாக்டர் அப்படி பண்ணியிருந்தில்லன்னா ஐ டோன்ட் நோ, பை திஸ் டைம் மே எண்ட்லேயோ இல்லை ஜூன் பிகினிங்லேயோ எனக்கு ஃபுல்லாக ஒரு குழந்தை கிடச்சிருந்துருக்கும். இட் வாஸ் அ பாய் பேபி. 5.5 months மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப இட் வாஸ் வெரி டெரிபிள். ஐ ஹேட் டு கோ த்ரூ இட் ஆல் அலோன். என் ஹஸ்பண்ட் அவன் அம்மா வீட்டில் இருந்தார். எப்படின்னா கோஇன்சிடென்டலாக நடந்துச்சுன்னு சொல்ல முடியல, எனக்கு தெரியல. என்னோட வெட்டிங் டே, அடுத்த நாள் அவங்க அம்மாவோட பர்த்டே, அடுத்த நாள் எனக்கு மிஸ்கேரேஜ் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. Sorry, what was your question? I completely forgot and zoned out. It's okay. I'm saying இது ஏதோ விஷயத்தினால மேபி அது உங்களுக்கு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதோ நடந்துருச்சு. பட் டோன்ட் வெரி ஃபார் தட். Yeah, I'm not. I'm saying இன்னும் உங்களுக்கு வந்து God இன்னும் ஹாப்பியான, இன்னும் உங்களுக்கு இன்னும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் கியூட்டரா, நீங்க ஆசைப்படுற மாதிரி இன்னும் ஹெல்தியரா ஒரு பேபி சீக்கிரமா உங்களுக்கு கண்டிப்பா. ஐ திங்க் நீங்க நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு மேல எனக்கு ஏதாவது கொஞ்சமாவது நல்லது நடக்கட்டுமேடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஐ திங்க் யூ பீன் புஷ்ட், ரைட்? புஷ்டுங்கிறத தாண்டி ஐ சூஸ். வேற வழி இல்லை, வேற வாய்ப்பே இல்லை. சி காட், நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ காட், ஐ நோ. அதாவது காடுங்கிறது ஒரு கான்ட்ரடிக்டிவான, ஒரு டேபுவான டாப்பிக்காக, டேபுன்னு சொல்ல முடியாது, அது பிலீஃப், பேஸ்ட் ஆன் பிலீஃப்ங்கிற ஒரு டாபிக். ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆன்சர் இருந்தால் நவ் வுட் ரியலி பி த டைம், பிகாஸ் ஐ நீட் சம் ஆன்சர்ஸ். என்னை நான் ஆறுதல் படுத்திக்க எனக்கு ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும். எனக்கு வேறு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல, என்னால் முடியலை அப்படின்னும் போது எனக்கு தெரிகிற என்னோட டார்க்கில் இருக்கிற ஒரே லைட் என் லவ். என் ஹஸ்பண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப ஃபார்மலாக, அவன் என்னோட லவ்வர். எப்பயுமே அவன் என்னோட லவ்வர், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட அசிஸ்டண்ட், என்னோட லைக் தட் பர்சன், தட் ஹியூமன் பீயிங் ஆஸ் அ பர்சன், ஹிம். என் டார்க் டனலோட லைட் அதை எனக்கு கொடுத்ததும் அந்த சுப்பீரியர் பவர். அந்த பவர், அந்த காட், அந்த எனர்ஜி will never let me down, will never fail me, will give me my love, will give me my baby,
even more than how much I have now or what I've lost. that will come back to you. Of course. நீங்க இன்னும் ஹாப்பியா, இன்னும் ஹெல்தியரா, நீங்க இப்ப இதெல்லாம் தாண்டி நீங்க இன்னும் ஹெல்தியரா, இன்னும் ஹாப்பியா, இன்னும் பிளசண்டா, இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷ். அண்ட் எல்லாருக்குமே அந்த விஷ் இருக்கணும். என்னோட பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேயே நான் சொல்றேன், நன்றி. you want to be a happiest women and you have a wonderful life. நீங்க இதே மாதிரி எப்பயுமே சந்தோஷமா இருங்க. சீக்கிரமா நீங்க வந்து உங்களோட pregnancy நம்ம மீட் பண்ணுவோம். Okay? Thank you so much. Definitely, yeah. Wish you all success. Thank you. And I would like to tell one thing to the audience. என்னன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டிஷன் இருக்கு, பார்க்க இப்படி இருக்கும், ஆர் வெளியில தெரியாத ஒரு கண்டிஷன் இப்படி இருக்குங்கிறதுனால எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சு போயிடல. நம்ம சக மனுஷங்க தான், நம்மள பார்க்குற மனுஷங்களை மாதிரி நம்ம ஒரு மனுஷங்க தான். அதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கிடைச்ச அழகான லவ் உங்களுக்கும் கிடைக்கும், எனக்கு கிடைச்ச அழகான லைஃப் உங்களுக்கும் கிடைக்கும். இப்படி இருக்கிற இந்த பொண்ணுக்கு இப்படிதான் மேரேஜ் நடக்கணும்னு எங்க அப்பா ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தாரு. அது எனக்கு நடக்கல, அதை நான் நடக்க விடலை. நான் ஸ்டபனா ஸ்ட்ராங்கா நின்னப்போ எனக்கு இந்த உலகம், இந்த கடவுள், இந்த யூனிவர்ஸ் அழகான ஒரு லவ், ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. அது உங்களுக்கும் கிடைக்கும். ப்ளீஸ் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க எந்த இடத்துலையுமே. எதுக்காகவுமே உங்களை நீங்கள் குறைச்சி நினச்சிக்காதீங்க, யாரையும் நினைக்க விடாதீங்க. உங்களை யார் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உலகத்துக்கு கற்றுக் கொடுங்க. ஸ்டே பேஷண்ட், ஹாவ் ஃபெய்த், லைஃப் வில் ஒர்க் அவுட். யூ வில் கெட் த பியூட்டிஃபுல் லைஃப் யூ குட் பாசிபிளி இமேஜின். ஸோ நம்ம சோஷியல் மீடியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அண்ட் உங்கள் ஜாபை பற்றியும் நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் அந்த ப்ரைவேட்டை வந்து பப்ளிக்காக வந்து டக்குனு மாற்றிடுங்க. 100% டெஃபினட்டாக மாற்றிடுறேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஏதாவது ஒரு நல்ல பிராண்ட் ஆஸ்ன்னு ஒரு வெல்வர்ஸ்ட் பிராண்ட் ஓப்பன் மைண்டடாக முன்னாடி வந்து மாடலிங்குன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த ஃபிகர் தான் இருக்கணும்னு இல்லாமல் பாடி பாசிட்டிவிட்டியை ப்ரமோட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்கிற ஒரு சோஷியல் ஐகான் என்னை அப்ரோச் பண்ணி அவங்க பிராண்டுக்கு என்னை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ஸ்டேஜில் நான் ரெட் நூல் தேங்க்ஸ் சொல்லி பண்ணுறேன் மாடலிங். we are waiting for that. அது நடக்கும். Thank you. You'll be so happy and எங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். அண்ட் உங்கள் கூட பேசும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் நானுமே என்ன வந்து ஓகே நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ரம்யா. Pleasure is all mine. Thank you. Thank you.